வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். வெஜிடபிள் போண்டா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. பொதுவாக போண்டா அப்படின்னோடனே வெஜிடபிள் போண்டானா நம்ம சவுத்தில் வந்து பிரியப்படாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸானது. ஒவ்வொருத்தருடைய அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மேல் மாவு கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒருத்தர் பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஒருத்தர் பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும், அதாவது வெஜிடபிள் ஸ்டஃபிங்கும், மேலே இருக்கிற மாவு எப்படி கலக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். வெஜிடபிள் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பஜ்ஜி மாவு போல் கரைப்பதற்கு போண்டா மாவு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மேல் மாவிற்கு கடலை மாவு 1½ கப், அரிசி மாவு அரை கப்புக்கும் சிறிது குறைவாக, உப்பு தேவையான அளவு, சமையல் சோடா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய், பொரிப்பதற்கும் பதக்குவதற்கும் தேவையான அளவு, தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் அரைத்த விழுது 1½ டீஸ்பூன், மஞ்சள் தூள், 1 அல்லது 1½ எலுமிச்சைப்பழத்தின் சாறு, தேவையான காய்கறிகள்: 1 வெங்காயம் பொடியாக அரிந்தது, 2 உருளைக்கிழங்கு வேக வைத்து சிறிய சதுரங்களாக அரிந்தது, 1 கேரட் ஆவியில் வேக வைத்தது அரிந்தது, 5 அல்லது 6 பீன்ஸ் பொடியாக நறுக்கி ஆவியில் வேக வைத்தது, பச்சை பட்டாணி வேக வைத்தது விரும்பும் அளவு. இதுக்கு முதல்ல வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலாவுக்கு கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதோட வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து பூண்டு சேர்த்து அரைப்பாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் பொதுவாக நம்ம வீடுகளில் வந்து செய்கிறது வந்து இந்த மாதிரி தான். இப்போது இந்த வானிலையில் எண்ணெய் சூடாக இருந்ததுக்கப்புறம் கடுகு தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை வந்து தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை குக்கரில் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே தட்டில் வச்சுட்டு வெயிட் வச்சு 2 விசில் வச்சிங்கன்னா போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுனாக்கா அதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதை கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள். நம்ம இது பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிக்கிறப்ப பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளுக்கு ஒரு நல்ல மணம் இருக்குது. இதோடு வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயம் சேர்த்த பிறகு இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். தென்னிந்தியாவில் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் பண்ணுறவங்க, செட்டிநாடுக்காரங்க தான் சோம்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதிகம் அவங்க டிஷ்ஷஸை. ஆனால் நம்ம மெட்ராஸில் இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் வந்து அதிகப்படியான கரம் மசாலா சாமான்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும் தான் தாளிச்சிக்கிறோம். பூண்டு கூட பொதுவாக இதில் சேர்க்க மாட்டோம். ஒரு சிலர் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க, அது அவங்கவுங்க விருப்பங்க. வெறும் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மாறுதல் வந்து அவங்கவுங்க வீட்டினுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் மாற்றிக்கிறாங்க. இது ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக வதங்கணுன்னாக்க ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கணும். இப்போ இதே வந்து மைக்ரோவேவ் அவனில் வந்து மசாலாவுக்கு வேக வைக்கிறது அப்படின்னா எப்படின்னு நான் சொல்கிறேங்க. மைக்ரோவேவ் பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு கண்ணாடி பாத்திரம். வெஜிடபிளை வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வைங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு வந்து ஒரு கேரட்டுக்கு நான் வேக வச்ச நேரம் 1½ நிமிஷம் மைக்ரோவேவ் அவனில். பீன்ஸ் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் கிட்டத்தட்ட. உருளைக்கிழங்கு வந்து 2லேருந்து 2½ நிமிஷம் வேக வச்சா போதுமானது. இது பட்டாணி வந்து ஃப்ரோசன் பீஸுங்கிறப்ப நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் மசாலா பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணாக்க நம்மளுக்கு வந்து செய்கிற நேரம் வந்து குறையும், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா பக்கமும் ஒவ்வொரு இதை வச்சு பண்ணுறப்போ ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோடு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம், குக் பண்ணது.
காய்கறி எல்லாம் சேர்த்த பிறகு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மஞ்சள் கிருமி நாசினி எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாட்டில் அந்த காலத்துலேருந்து உபயோகப்படுத்துறது மஞ்சள் இன்றைக்கு வரைக்கும் வழக்கமாக இருக்குது. மஞ்சளை வந்து முகத்துக்கு பூசிக்குவோம், காலுக்கு பூசிக்குவோம், கைக்கு பூசிக்குவோம். அதனுடைய நன்மைகள் வந்து அளவில் அடங்காதது. இப்போ இதோட தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மைக்ரோவேவ் அவனில் நீங்கள் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்க்கக்கூடாது, முதல்லையே வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ இதை வந்து லேசாக இப்படி மசித்த மாதிரி கலந்து விடுங்க. உருட்டுறப்ப வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து இதில் நல்லா மசிக்க முடியலன்னா உருட்டுறப்ப கூட வந்து எங்கள் கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் உருட்ட முடியும். உருட்டி வச்சுக்கிட்டால் எப்போ வேணால் பொரிக்கலாம். இப்போ இதோட எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுப்பை அணைச்சிடலாம். விருப்பப்பட்ட கொத்தமல்லி, கருவேப்பிலை எது வேணால் சேர்த்துக்கலாம். அதை காயறதுக்குள்ளே நம்ம வந்து பிசைஞ்சிட்டு அதை உருட்டிக்கலாம். இப்போ இது பாருங்கள், மசாலா தயாராகிடுச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம உருட்ட முடியும். நம்ம அளந்து வச்சுருக்கிற கடலை மாவு இருக்குல்ல, கடலை மாவு வந்து நமக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட அரிசி மாவு இப்போ வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 3ல் 1 பங்கு வந்து அரிசி மாவு போடணுங்க. இதோட உப்பு 1 கப்புக்கு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு. அது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா உள்ளே வேறு காரம் இருக்குது. இந்த மிளகாத்தூள் ஒவ்வொரு தடவை காரமாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட சமையல் சேடா அதிகமாக சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும், குறைவாக சேர்த்திங்கன்னா பொங்கி வராது. அதனால் கொஞ்சமாக இந்த அளவு சேர்த்தா போதுமானது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வர்றது தெரியும். கட்டி தட்டாமல் நம்ம கலந்து விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மாவு வந்து ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரியாக வராது. ஒரு கரெக்டான பதம் இருக்கணும். உங்களுக்கு காமிக்கிறேன் அது எந்த பதம் அப்படின்னு, எப்படி இருக்கணும்னு. நம்மளுக்கு வந்து மிளகா பஜ்ஜினா தான் ரொம்ப திக்காக போடுவோம். மற்ற பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் வந்து நம்ம கையில் எடுத்தால் அது உழுற மாதிரி இருக்கணும். திக்காக கரைச்சிங்கன்னா மேலே வந்து கெட்டியாக நிறைய மாவு நிற்கும். கொஞ்சம் தின்னாக கரைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கலாம். போடுறப்போ கூட நம்ம ஒரு பக்கம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெடி ஸ்ட்ரீமாக விழுது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாவு கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ கையில் வந்து நம்மளுக்கு எந்த சைஸ் நீங்கள் பண்ணணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ கரைச்ச மாவு இங்கே இருக்குது, உருட்டி வச்சது இங்கே இருக்குங்க. மசாலா இந்த பக்கம் ஒரு பக்கத்து தண்ணி வச்சுருக்கேன். நம்ம கையை வந்து எப்பவும் ஈரம் பண்ணிக்கணும், நல்லா அந்த ஈரத்தை இது பண்ணிடணும். இப்போ இந்த மாவு வந்து உருட்டினதை வந்து இதில் போடணும். இப்போ எப்போவுமே நீங்கள் பிகினராக இருந்தால் தண்ணியில் குறைச்சிடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி கையில் வச்சுக்கோங்க. இப்படி இது மேலே இப்படி போட்டு அது மாவில் அது முக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஓரமாக போடுங்க.
இந்த மசாலா வந்து இதில் நல்லா மூடிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்து போடணும் ஃபுல்லாக எல்லா பக்கமும். அதுதான் எண்ணெயில் பொரிக்கிறப்ப ரொம்ப கவனம் தேவை. இப்படி போடணும். நெக்ஸ்ட்டு ஈடு போடுறதுக்குள்ள நம்ம கையை கழுவி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணியில் மீடியமாக வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு திருப்பிக்கலாம். நம்ம இது போடுறப்பயே அந்த உருண்டையை கொஞ்சம் லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து திருப்புறப்ப வந்து நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா நிற்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இங்கே வந்து காரம் அதிகமாக வேணால் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். உள்ளேயும் காரம் இருக்கிறப்ப கொஞ்சம் குறைவாக போட்டால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று எக்ஸ்ட்ராவாக அதிகம் கரகரப்பாக விடக்கூடாது. அதே நேரம் உள்ளே வேகாமையும் இருக்கக்கூடாது. புது எண்ணெய் வச்சிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஈடுக்கு வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். கொஞ்சம் பொரிய எண்ணெய் கொஞ்சம் டார்க் கலர் ஆகிறப்போ போட்ட உடனே செவக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை, பார்த்து எடுங்க. ரொம்ப அதிகம் வெந்ததுனாக்கா உங்களுக்கு கெட்டிப்படும். அதே மாதிரி சோடா அதிகமாக போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். சோடா போடாமையும் இது செஞ்சாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. விருப்பப்பட்ட ரொம்ப சாஃப்டாக வரணுனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பார்த்து கவனமாக எடுத்துருங்க. ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அது மேலே வச்சிங்கனாக்கா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆயில் வந்து அதை அப்சர்வ் பண்ணிவிடும். வெஜிடபிள் போண்டா ரொம்ப சுலபமான முறையில் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்க இல்லையா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பிகினர்ஸுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பு காரம் கரெக்டான அளவு இருக்கணும். அதே நேரம் பொரிக்கிறப்ப ரொம்ப கவனம் தேவை. ஒரு ஓரமாக தான் எண்ணெயில் போடணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா யார் வேணால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். This is called as vegetable bonda, which is a very famous dish in South India. Here we prepare an outer batter using Bengal gram flour, rice flour, salt, chilli powder and little cooking soda. We have to prepare a thick batter. For the masala, generally we use onions, potato, beans, carrot and peas. We have to steam cook vegetables, fry onions and then add ginger green chilli paste and all the vegetables which is steam cooked vegetables. Salt it for a few minutes, add turmeric powder, salt, lemon juice and just mix everything and remove it from the stove. Allow to cool down to room temperature and then prepare medium sized balls. Dip each and every ball carefully in the batter what we have prepared and then deep fry in the hot oil, taking care not to spill over, and it's very tasty dish.